ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உக்கிரானத்துவ வாய்ப்பு. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம். சோச்சில் டிக்சன் என்ற தேவ ஊழியக்காரர் இவ்வாறு எழுதுகின்றார்: விடுமுறை நாட்களில் நானும் எனது கணவரும் எலியட் கடற்கரையோரமாய் நடந்து கொண்டிருக்கையில் அங்கே ஆமை முட்டைகள் கூடையில் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். அதை வைத்திருந்த நபர் ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு தன்னார்வ குழுவினர்களை கூட்டிக் கொண்டு கடல் ஆமைகள் இடும் முட்டைகளை கவனமாய் சேகரிப்பதாக சொன்னார். முட்டையிலிருந்து வெளிவரும் கடல் ஆமை குஞ்சுகள் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் அச்சுறுத்தலினால் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படுகிறது. என்னதான் நாங்கள் முயற்சி செய்தாலும் 1000 ஆமைதான் முதிர்ச்சி பருவத்தை எட்டுகிறது என்றும் அவர் சொன்னார். ஆனால் அதற்காக அவர் சோர்ந்து போகவில்லை. அந்த ஆமை இனத்தை பாதுகாக்கும் அவரது அயராத முயற்சி கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை எனக்கு உணர்த்தியது. தற்போது நான் கடல் ஆமையின் படம் போட்ட ஒரு பேட்ஜ் அணிந்திருக்கிறேன். அது தேவனுடைய படைப்புகளை பாதுகாக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பை எனக்கு நினைவூட்டுகின்றது. தேவன் உலகத்தை உண்டாக்கிய போது அனைத்து உயிரினங்களும் அதில் வாழ்வதற்கு ஏதுவான ஒன்றாகவே அதை உண்டாக்கினார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 20 25 வரை. தமது சாயலாக மனிதனை உண்டாக்கிய போது அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். வசனம் 26 என்று தன் நோக்கத்தை பிரதிபலித்தார். தேவனுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை நிர்வகிக்கக்கூடிய ஓர் உக்கிரானத்துவ பொறுப்பை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். தேவனுடைய படைப்புகளை எந்த விதத்தில் நீங்கள் பராமரிக்கிறீர்கள்? இந்த வாரத்தில் ஒரு நல்ல உக்கிரானக்காரனாய் எவ்விதம் செயல்பட போகின்றீர்கள்? அன்பான சிருஷ்டிகரும் பாதுகாவலருமான தேவனே, உம்முடைய படைப்பை பாதுகாக்கும் உக்கிரானக்காரனாய் என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றவும் அந்த பொறுப்புணர்ச்சியை மற்றவர்களுக்கும் என்னுடைய செய்கைகளினால் போதிக்கவும் உதவி செய்யும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.